இந்த இடத்துல தான் அவர் வந்து சுற்றி வளைக்கிறதுக்கு காவல்துறை வந்தபோது அவர் தப்பியோட முயற்சி பண்றாரு. அவர் சப் இன்ஸ்பெக்டர் பிரேம்குமாரை பார்த்து எய்ம் பண்றாரு. அப்ப பிரேம்குமார் வந்து அவரை வந்து காலில் சுட்டு இப்போ நம்ம வந்து நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து பனந்தோப்பு காலனி பழைய ரயில்வே குவார்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கோம். 12 வழக்குகள் இருக்கு இவருக்கு. அதன் பிறகு அவரை குறைச்சி போய் அவர்கிட்ட கத்தி இருந்திருக்குது. அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா கொலை செய்யப்பட்டார் இல்லையா முத்துசரவணனுக்கும் மிகப்பெரிய டீம் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடிமுரசில இளங்கோ சாதாரண ஆள் கிடையாது. ஸோ இந்த 2 டீமுக்கு நடுவில் பிளே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா இதில் வந்து 25 வருடங்களுக்கு முன்பு 50 வருஷம் முன்னாடி இருந்து இதில் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வாழ்ந்து முடித்த இப்போ உங்களுக்குலாம் வந்து புது கோட்டர்ஸ் அந்த பக்கம் கட்டிட்டாங்க. இந்த இடம் இப்போ இது வரைக்குமே சும்மா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து சட்டவிரோத காரியங்களுக்காக இது போன்ற ரவுடிகளையும் கொலைகாரர்களும் இந்த இடத்த வந்து பொது இடங்களில் போய் வாலண்டரியாக வந்து அவர் நின்றுட்டு இருக்கும்போது அவருடைய டீம் இல்லாத போது என்ன பெரிய ஆளா நீ என்ன அன்னைக்கு ஒரு நாள் என்னை போட்டுற சொன்னியாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபப்படுற மாதிரி பேசி அவர் என்னை அடிச்சாரு, அவரை போட்டேன். 12 வழக்குகள் இவர் பேர் இருந்த போதிலும் எந்த நீதிமன்றத்தில் ஆஜராகுவதில்லை. தமிழக வரலாற்றில் யாரும் கண்டறியப்படாமல், அதாவது இதுவரைக்கும் நடந்த என்கவுண்டரில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு புது ஹிஸ்டரி இருக்குது அப்படின்னு சொன்னா சென்னை போலீஸை பொறுத்த வரைக்கும் கடந்த சமீப காலமாவே வெறும் என்கவுண்டராகவே இருந்தது. ஆனா இப்ப அதிசயமா என்கவுண்டர் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. அதாவது போலீசார் துப்பாக்கியில சுட்டு ரவுடி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எப்படி சார் நடந்தது இந்த சம்பவம்? இவர் பெயர் வந்து அரி என்கின்ற அறிவழகன். இவர் வந்து திருமுல்லை வாயிலை சேர்ந்தவராக இருந்த போதிலும் இவர் வந்து கஞ்சா வியாபாரத்தில் மற்றும் ப்ரௌன் சுகர் போன்ற வியாபாரங்களுக்காக அடிக்கடி ஓட்டேரிக்கு வந்துட்டு போகிறவங்க. இப்போ நம்ம வந்து நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து பனந்தோப்பு காலனி பழைய ரயில்வே குவார்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கோம். இந்த இடத்துல தான் நேற்றுக்கு அரி என்கின்ற அறிவழகன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வந்து போலீஸார் வந்து முழங்காலுக்கு கீழே சுட்டு பிடிச்சிருக்காங்க. போலீஸ் ரூல்ஸ் படி போலீஸோட அந்த லா படி முழங்காலு கீழே தானே சுடணும். ஒரு அக்யூஸ் இல்லை, முழங்காலு கீழே அடிக்கணும். சுடுறது வந்து அவர் வந்து A+ ரவுடியானா தற்காப்புக்காக வந்து சுடுற பொழுது அது எந்த இடத்துல அவரை அடிக்கணும்னு எய்ம் பண்ணி அடிக்க முடியாது. தற்காப்புக்காகவே சுட்டாலும் கூட ஆமா, அது லா படி அந்த என்ன ரூல்ஸ் இருக்கு அதுபடி முழங்காலு கீழே கரெக்டா பார்த்து சுட்டுருக்காங்க. முழங்காலு கீழே சுட்டிருக்காங்க. மனிதாபிமானத்தோட அவனை வந்து சட்டத்துக்கு முன்பு நிறுத்தலாம். இப்போ என்கவுண்டர் அப்படின்னா எங்க பார்த்தாலும் என்கவுண்டர்னு சில பேர் குரல் கொடுக்குறாங்க இல்லையா. அதனால காவல்துறையுமே வந்து இப்போ முடிவு எடுத்திருக்கு, இவங்களெல்லாம் சட்டத்துக்கு முன்பு நிறுத்தி தகுந்த தண்டனையை பெற்றுத்தரலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். 12 வழக்குகள் இருக்கு இவருக்கு. 12 இப்போ ரொம்ப பிரபல்யமாக அறியப்பட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாசார்பாடி பகுதியில் அந்த பர்மா காலனின்னு ஒன்று இருக்குது. பர்மா காலனியில் இடிமுரசு இளங்கோன்னு இருந்தாங்க. இடிமுரசு இளங்கோன்னு அவன் பேரை கேட்டாலே இடி முரசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திமுகவை சேர்ந்த இடிமுரசு இளங்கோ அப்படின்னா எனக்கு நான் வியாசார்பாடியில் ஒர்க் பண்ணும்போது அந்த பையனை எனக்கு தெரியும். ரொம்ப அழகான வாட்டசாட்டமான பலசாலி. அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். அந்த இடிமுரசு இளங்கோவை யாரா கொலை பண்ணாங்க அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நான் இப்போ மாற்றலாகி வந்ததுக்கப்புறம் தான் அந்த கொலை நடந்துச்சு. அப்புறம் பார்த்தா இவன் தான் யார், இந்த அரி என்கின்ற அறிவாளனுடைய குரூப் தான் வந்து இடிமுரசு இளங்கோவையும் அவருடைய உறவினர்கள் 2 பேரையும் மொத்தம் 3 பேரை வந்து கொலை செஞ்ச வழக்கு இவர் மேலே பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு தெரியுது. முத்துசரவணன் இருக்காங்க, ரெட் ஹில்ஸ் முத்துசரவணன் குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோடவும் தொடர்பில் இருந்திருக்காரு. ஆனால் முத்துசரவணனுக்கு ஆப்போசிட் கேங் தான் அறிவழகன் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், முத்துசரவணனுக்கு ஆப்போசிட் குரூப்பாக தான் இவன் இருந்திருக்கான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூழ்ச்சி சுரேஷ், முருகேசன். அது என்ன சார் சூழ்ச்சி சுரேஷ், அதாவது இந்த
ஒரே பேர்ல பல்வேறு நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆ. அவர்களை வந்து அடையாளம் காட்டுவதற்காக அதுக்காக தொப்ப கணேசன் பேர் வைப்பாங்க. இப்ப இல்லைங்க, அதாவது சூழ்ச்சி சுரேஷ். அதாவது கணேஷ் அப்படிங்கிற பேர்லயே ஒரு 6 பேர் இருக்கான்னு வைங்களேன். ஆ. ஓட்டரி கணேஷே 6 பேர் இருக்கானா, அப்போ அதில் ஒருத்தர் தொப்பையா இருக்கான்னு வைங்களேன், அவனை தொப்ப கணேசன்னு வச்சிடுறது, அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறது, அப்புறமே அவன் தொப்ப கணேசன் ஆயிடுவான். ரவுடிகளுக்கு பொதுவா தொப்பை இருக்காதுல்ல, ஆமா, இப்ப தொப்பை இருந்தா ஓட முடியாதுல்ல. இல்ல இல்ல, இது வந்து மர்டர் பண்றதுக்கு அல்லது கஞ்சா விற்கிறதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ம். சூழ்ச்சினா திட்டம் போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். ஸ்கெட்ச் போடுறதில்ல. ஸ்கெட்ச் போடுறதில்ல. அதுலேயும் வந்து எதிரணி மேலே வந்து எப்படி பழி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு சூழ்ச்சியை நிறைவேற்றல. பாருங்களேன், எனக்கே கூட இது இப்போ காலையில் அந்த செய்தியெல்லாம் பார்க்குற பொழுது, ஓ சூழ்ச்சி சுரேஷ் முருகேசனுக்கு வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து இவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. யார? ஹரிய. இந்த அறிவழகன். என்ன காரணம் சார்? இது வந்து முத்துசரவணன் இருக்கான் பார்த்தீங்களா, ஆமா. முத்துசரவணன் குரூப்புக்கும் சூழ்ச்சி சுரேஷ் குரூப்புக்கும் ஏதோ ஒரு நட்பு இருக்கு. ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்கு, அல்லது இடிமுரசு இளங்கோ சாதாரண ஆள் இல்லை. இடிமுரசு இளங்கோவுடைய குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் இருக்காங்க அவங்க நண்பர்கள். ஓ. அதில் ஏதாவது ஒருத்தன் வந்து எங்கள் மாமாவை கொண்ட குரூப் இதுதான் அப்படின்னா சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இவர்கள்லாம் A+ ரவுடிகளுக்கெல்லாம் தங்கள் எதிரிகளே அவங்களே விரிவுபடுத்திக்கிறாங்க. 12 வழக்குகள்னா பார்த்துங்களேன், 12 வழக்குகள்ங்கிற போது அவங்க எதிரியை வந்து அதிகமாக விரிவுபடுத்தி இருக்கனால ம். அவர் வந்து இப்போ என்னன்னா, இப்போ நம்ம A+ ரவுடிகளை வந்து தொடர்ந்து திரு அருண் அவர்கள் ம். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, திரு அருண் அவர்கள் வந்து ம். இவங்க எல்லாரையுமே வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்காரு. ம். ஸோ தனிப்படைகளை வந்து அங்கங்கே அமைச்சிருக்கிறதுனால ம். இப்போ வந்து வெங்கடேஸ்வரனும் எஸ்ஐ பிரேம்குமார் இவங்க 2 பேரையும் போட்டு இந்த ஓட்டேரி பகுதியில் இருக்கிற இந்த கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை கடத்தி வருபவர்களும் யார், கள்ளத்துப்பாக்கிகள் வெடிகுண்டுகளை எல்லாம் வந்து கையாளுகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றிலாம் கண்காணித்துட்டு வரும்போது இந்த ஹரி என்கின்ற அறிவாளர்கள் பார்த்தீங்கன்னா 35,500 ரூபாய்க்கு ஒரு கள்ளத்துப்பாக்கியை பீகார்லேருந்து வாங்கியிருக்கான். ம். ஸோ எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கள்ளத்துப்பாக்கி கலாச்சாரம்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஒழியணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற பொழுது, ஸோ கமிஷனருடைய தனிப்படை என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா, 35,500 ரூபாய்க்கு ஒரு கள்ளத்துப்பாக்கியை பீகார்லேருந்து வாங்கியிருக்கான். வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தா ஹரி என்கின்ற அறிவழகன். இந்த அறிவழகன் எதுக்கு வாங்கினான் அப்படின்னா, சூழ்ச்சி சுரேஷும் முருகேசனும் சேர்ந்து தன்னை போட்டு விடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக, தங்களுடைய நண்பர்களாக இருந்த அவங்களே ஆமா, விரோதியா மாறி கொலை பண்ணுறதுக்கு வந்து திட்டம் போட்டதுனால இவர் துப்பாக்கி வாங்கி அவர்களை போட்டுறணும்னு இவர் முயற்சி பண்றாரு. இவனுங்க வந்து இந்த துப்பாக்கியை இவர் வாங்கிட்டு கையில் தான் வச்சிருக்கிறாரு, கஞ்சாவும் வந்து இவர் தொடர்ந்து வந்து ஓட்டேரி பகுதியில் சப்ளை பண்ணுறாரு அப்படிங்கிறனால இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஒர்க்கை வந்து வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற ஓட்டேரி இன்ஸ்பெக்டருக்கும் பிரேம்குமார் என்கின்ற ஓட்டேரி சப் இன்ஸ்பெக்டருக்கும் இந்த தகவலை கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் தொடர்ந்து கண்காணித்த போது இவர் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஓட்டேரி, இது அடுத்த தெருவு தான் வந்து ஓட்டேரி காவல் நிலையனுடைய போலீஸ் ஸ்டேஷன், எல்லையெல்லாம் இங்கே தான் இருக்குது. இது அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இவர் வந்து இந்த கஞ்சாவை கொண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கஞ்சாவை வந்து இவர்கிட்ட கைப்பற்றிருக்காங்க. இவர்கிட்ட வந்து 6 கிலோ கஞ்சாவையெல்லாம் கைப்பற்றிருக்காங்க. துப்பாக்கி எல்லாத்தையுமே வந்து பதுக்கி வச்சிருந்தாரா? இல்லை, அவரை வந்து சுட்டு பிடித்து அவர் வந்து கையில் துப்பாக்கி இருந்தவர், துப்பாக்கியோட தான் பிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணதா சொல்றாங்க சார். இந்த இடத்துல எந்த இடம் எப்படி? இல்லை, இந்த இடத்துல தான் அவரை வந்து சுற்றி வளைக்கிறதுக்கு காவல்துறை வந்தபோது அவர் தப்பியோட முயற்சி பண்ணுறாரு. அவர் சப் இன்ஸ்பெக்டர் பிரேம்குமாரை பார்த்து எய்ம் பண்ணுறாரு. அவர் இங்கே துப்பாக்கியில் வந்து இந்த பக்கம் வந்து காவல்துறை, இந்த பக்கம் ஹரி. அந்த இடம் இதுதான், அந்த இடம் இதுதான், இந்த பகுதி தான். இந்த பகுதியில் வந்து இங்கேருந்து சுட்டு அவரை காலில் பிடிக்கும்போது அவர் விழுந்துறாரு. அவர் வந்து கள்ளத்துப்பாக்கியை வந்து அந்த 35,500 ரூபாய்க்கு வாங்கியதாக சொல்லப்படுகின்ற கள்ளத்துப்பாக்கியை வந்து கைப்பற்றிடுறாங்க. அதன் பிறகு அவரை குறைச்சி போது அவர்கிட்ட கத்தி இருந்திருக்குது, 6 கிலோ கஞ்சாவை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஆக கஞ்சா வியாபாரத்திலையும் தொடர்புடைய ஒரு நபராக தான் இருக்கார். இவருக்கு 12 வழக்குகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரவுடிகளை வந்து A+ ரவுடிகளையும் பல்வேறு, அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா, நீங்கள் ரெட் ஹில்ஸில் கொலை செய்யப்பட்டார் இல்லையா முத்துசரவணனுக்கும் மிகப்பெரிய டீம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடிமுரசு இளங்கோ சாதாரண ஆள் கிடையாது.
ஸோ இந்த 2 டீமுக்கு நடுவில் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா அது இவர் அறிவழகன் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. முத்து சரவணனே பெரிய ரவுடி, போலீஸே ஒரு ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்கவுண்டர் பண்ணாங்க. ஆமா, முத்து சரவணனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அறிவழகன் ஆமாமா. ரவுடியா? முத்து சரவணனுக்கு இப்ப இவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தொப்ப கணேசு, முருகேசன் 2 பேர் இருக்காங்க. தொப்ப கணேசு முருகேசனும் இதே மாதிரி A+கள். அவர்களுடைய நெருங்கிய நண்பர் தான் வந்து அரி என்கின்ற அறிவழகன். ஓகே, அரி என்கின்ற அறிவழகன் இவர் வந்து இடிமுறை சிலங்கோன்னா நீங்கள் வந்து அங்கே பர்மா காலனி இருக்குது பார்த்தீங்களா, MKB நகர் காவல் நிலையத்தில் பர்மா காலனியில் முக்கியமான VIP. அங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும். அந்த திருவிழா வந்து 10,000 பேர் கூடுவாங்க. அந்த 10,000 பேரையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சு அந்த விழாவை நடத்துகிறவன் தான் இடிமுறை சிலங்கோ. ஓகே, என்னங்க அப்பேற்பட்ட ஆளை வந்து சாய்த்தவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு இப்போதான் சமூகத்துக்கு தெரிய வருது. இடிமுறை இளங்கோவை அரி என்கிற அறிவழகன் எப்படி கொலை பண்ணாரு சார்? இப்போ இவங்க எப்படி கொலை பண்ற மெத்தட் இருக்குது அப்படின்னா, அறிவழகன் ஒரு ரொம்ப அருமையான ஒரு கேள்வியை கேட்டீங்க. எப்படின்னா இந்த குரூப் யாரு, தொப்ப கணேசு, முருகேசன், அறிவழகன், இவங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க ஒரு கொலை பண்றதுலயே ஒரு மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் ஒன்று பண்றாங்க. அது என்ன மெத்தட்? எதுனா இவங்க வந்து இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த திருவிழாவுக்கு வராரு அல்லது பஜாருக்கு வராரு, சாயந்தரம் ஆனால் வந்து கடைவீதியில் அந்த இடத்துல நிற்பாரு, அல்லது பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் அவர் வெயிட் பண்ணுவார். அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு திடீர்னு போய் பைக்கோட போய் இறங்கிடுவாங்க. இறங்கினோடனே என்ன பெரிய ஆளா நீ, எங்களோட பெரிய ஆளான்னு அப்படி வம்பளுக்கு ஏதாவது ஒரு பேச்சு கொடுத்து வம்பளுக்கு அடிதடி வந்த மாதிரி அந்த இடத்துல அவரை போட்டுறது. ஓ, இதுதான் ஸ்ட்ராட்டஜியா? ஸ்ட்ராட்டஜி. இவரு இதுவரையும் வந்து தமிழக வரலாற்றில் யாரும் கண்டறியப்படாமல் அல்லது இதுவரைக்கும் நடந்த என்கவுண்டரில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு புது ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னால், பொது இடங்களில் போய் வாலண்டரியாக வந்து அவர் நின்றுட்டு இருக்கும்போது, அவருடைய டீம் இல்லாத போது, அவருடைய டீம் இல்லாமல் சிங்கிளாக இருக்காரு அப்படிங்கும்போது, என்ன பெரிய ஆளா நீ, என்ன அன்னைக்கு ஒரு நாள் என்னை போட்டுற சொன்னியாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபப்படுற மாதிரி பேசி அவர் என்னை அடிச்சாரு, அவரை போட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி இவர் கொலை பண்ணக்கூடிய நபர். சார் இந்த இடத்துல நம்மளாலே ஒரு ½ ஹவருக்கு மேல நிக்க முடியல, அவ்வளோ கொசு எல்லாருமே கிடைச்சிக்கிது, கேமரா மூஞ்சில. ஆமாவா, என்னையும் கூட இந்த இடத்துல எப்படி சார் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எப்படி அறிவழகன் இது வந்து பழைய, அதாவது சென்னை ஐனாவரத்தில் இருக்கிற பழைய பனந்தோப்பு காலனி ரயில்வே குவார்ட்டர்ஸ்னு இதுக்கு பேர். இதில் வந்து 25 வருடங்களுக்கு முன்பு, 50 வருஷம் முன்னாடி இருந்து இதில் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வாழ்ந்து முடித்த, இப்போ உங்களுக்குலாம் வந்து புது குவார்ட்டர்ஸ் அந்த பக்கம் கட்டிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய இடத்த டெமாலிஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ரயில்வேக்கு சொந்தமான இந்த இடத்துல மீண்டும் வந்து புதிய கட்டடங்களை கட்டி இன்னும் வந்து மற்றவர்களை குடியமர்த்தவில்லை. இந்த இடம் இப்போ இது வரைக்குமே சும்மா தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து சட்டவிரோத காரியங்களுக்காக இது போன்ற ரவுடிகளையும் கொள்ளைக்காரர்களும் இந்த இடத்த வந்து தங்களுக்கு புகலிடமாகவும் மறைவிடமாகவும் கள்ளத்துப்பாக்கிகளையும் மற்றும் கஞ்சாக்களையெல்லாம் பதுக்குவதற்கும் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வந்து நமக்கு இப்போ தெரிய வருது. இதுக்கு முன்னாடி நடந்த 2 என்கவுண்டர்லாம் இருக்குல்ல, காக்கா தோப்பு பாலாஜி அப்புறம் அவர் சிசிங் ராஜா என்கவுண்டர்லாம், இவங்களை மிரட்ட போனாங்க, அவங்கள கொலை பண்ணுறதுக்கான திட்டம் போட்டாங்க, அது சம்மந்தமான புகார் வரும்போது நான் விசாரிக்கும் போது அப்படி தான் நாங்கள் அவரை சேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணோம், என்கவுண்டர் பண்ணோன்னு சொல்லுவாங்களே. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ அறிவழகன் வந்து யாரையாவது மிரட்டினாரா, யாரையாவது கொலை பண்ணுறதுக்கு பக்க பிளான்ல இருந்தாரா? இல்லை, அவங்க வந்து சூழ்ச்சி சுரேஷும் முருகேசனும் வந்து இவரை கொள்வாருக்கு, ஹரி என்கின்ற அறிவழகனை கொள்வாருக்கு. இதை தாண்டி திட்டத்தோடு யாரையும் கொலை பண்றதுக்கு இல்லை இவர்கள் ஹரியை கொலை செய்வதற்கு திட்டத்தோடு இருக்கிறார்கள். தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக துப்பாக்கி வாங்கிவிட்டு இப்போது சென்னை ஓட்டலி பகுதிக்கு அப்பப்போ வந்து செய்கிறான். இவனால் வந்து ஒரு துப்பாக்கி கையில் வச்சுருந்தாங்கன்னா திடீர்னு வந்து இரட்டை கொலை, 3 கொலை, 4 பேரை கூட டமான்னு சுட்டுட்டான்னு வைங்களேன், அது காவல்துறையுடைய மாண்புக்கு சரிப்பட்டு வருமா? அதனால் வந்து இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண வேண்டியது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ காவல்துறை இந்த மாதிரியெல்லாம் ரவுடிகள் வந்து நடமாட்டம் இருந்தாவே சுட்டு பிடிச்சிருவாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்தால் தான் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்.
நீங்க சொல்றது கரெக்ட் சார். ஆனா நம்ம இருக்கிற பிளேஸை பார்த்தோம்னா என்கவுண்டருக்கு செம்ம ஸ்பாட். இதுக்கு முன்னாடி காக்காத்தோப்பு பாலாஜி எப்படி நடந்ததோ, சிசிங் ராஜா என்கவுண்டர்ல எப்படி நடந்துச்சோ, அதை விட 2 மடங்கு 3 மடங்கு பயங்கரமான ஒரு ஸ்பாட். கேமரா தெரியல. நீங்கள் வந்து எப்படி தெரியுமா மாற்றி சொல்றீங்க? மாத்தி ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க. சொல்ல வரேன். அதாவது நீங்க இந்த இடத்த வந்து நீங்க செம ஸ்பாட் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறை பாணியில இருந்து என்ன சொல்றேன்னா, எதிரிகள் இது போன்ற A+ ரவுடிகளும் கொலைகாரர்களும் பதுக்குவதற்கும் கடத்துவதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் நான் சொல்றேன். கரெக்ட். நீங்க சொன்னீங்க உங்களுடைய புரிதல் அப்படி இருக்கு, உங்களுடைய புரிதல் அப்படி இருக்கு, எங்களுடைய புரிதல் தப்பா சொல்லல சார். அப்படிப்பட்ட அதாவது காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் பண்ண இடத்தெல்லாம் விட இந்த இடம் பயங்கரமா இருக்குன்னு ஏன் சொல்ல வரேன்னா, ஆனா சென்னைக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்குதா? சென்னைக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்கா? அப்படிங்கிறது பயங்கரமான இடமா? இவ்வளவு பெரிய இடம், பாலடைஞ்ச பங்களாவா? 20 ஏக்கர்ல யாருமே மனித நடமாட்டம் இல்லாத இடம் சென்னைக்குள்ள ஓட்டேரி பக்கத்துல இருக்கா அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்த வந்து இந்த பகுதியில அடிக்கடி போதைப் பொருட்களோடு புழங்கி கொண்டிருக்கிற அவர்கள் இந்த இடத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நமக்கு தெரியும். கேட்கிறேன். எனக்கு என்ன டவுட்னா, காக்காத்தோப்பு பாலாஜி இன்னும் சில பேர்லாம் போலீஸார் என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொண்டாங்க. ஆனா அதை விட ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல சுட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அறிவழகனை. இதுதான் என்ன காரணம் சார்? ஏன் என்கவுண்டர் நடக்கல? ஏன் ஷூட் பண்ணி அரெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க? என்ன காரணம்? அதாவது ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் கிடைக்கிற பொழுது அவனை வந்து காலில் குறிப்பார்த்து சுட முடியும். லாங் ஸ்டாமில் கிடைக்கும்போது அவங்க வந்து அவனை நோக்கி சுடுகிற பொழுது அது உடம்புல எந்த இடத்துல வேணால் பட்டலாம். அப்படிதான் இதில் வந்து போலீஸ் வந்து கிட்டத்தட்ட இரக்கத்தோடும் மனிதாபிமானத்தோடு இருக்காங்க. பக்கத்தில் எய்ம் பண்ண முடியும் போது அவரை காலில் சுட்டுருக்காங்க. தவிர்க்கவே முடியல, அவன் தப்பிச்சு ஓடுறான், அங்கேயும் இங்கேயும் குதிக்கிறாங்க போது தூரத்துலேருந்து சுடும்போது அது உடம்புல எந்த இடத்துல வேணால் படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்கவுண்டருக்கான அவசியம் நடக்கலை. அவன் ஒரு தடவை இவங்க எய்ம் பண்ணி சுடுகிற பொழுது அவன் காலில் அடிபட்டு சுருண்டு விழுந்து விட்டான். அவனை வந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு காவல்துறையே தூக்கிட்டு போய் தாயுள்ளத்தோட என்னங்க ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அதன் பிறகு எங்கடா வச்சிருக்க அப்படின்னா அவன் வந்து 6 கிலோ கஞ்சாவையும் கத்தியையும் துப்பாக்கியும் அவன் வந்து கொடுத்துட்றான். அப்போ ஷூட் பண்ணும் போதே அதெல்லாம் பறிமுதல் பண்ணலையோ? ஷூட் பண்ண அவங்க 6 கிலோ கஞ்சாங்கிறது வந்து இங்கே வச்சிருக்க மாட்டாரு. ஸோ அவரை வந்து ரெக்கவரி பண்ணும்போது அவர் வந்து ஷூட் பண்ணும்போது அவர்கிட்ட துப்பாக்கி இருந்தனால தான் ஷூட் பண்ணாங்க. துப்பாக்கி இருந்தது கைப்பற்றிட்டாங்க. அதன் பிறகு விசாரித்து அவனுடைய கத்தி, அவன் பதுக்கி வைத்திருந்த கத்திகள் மற்றும் வந்து 6 கிலோ கஞ்சா போன்றவைகளெல்லாம் வந்து இப்போ மேலே NPW பெண்டிங். இப்போ 12 வழக்குகள் இருக்குது பார்த்தீங்களா? 12 வழக்குகள் இவர் மீது இருந்த போதிலும் எந்த நீதிமன்றத்தில் ஆஜராகுவதில்லை. இப்போ A+க்கே இருக்கிற குவாலிட்டி என்ன அப்படின்னா, அவர் மீது 10-12 வழக்குகள் முக்கிய நபர்களெல்லாம் கொலை செய்து விட்டு அதுக்கப்புறம் வந்து FIR போட்டு பெயிலில் வந்ததுக்கு அப்புறம் நீதிமன்றத்துக்கே செல்ல மாட்டார். அப்போ சட்டத்தின் பிடியிலிருந்து இவங்கெல்லாம் வந்து பறந்து செல்பவர்கள், பிடியிலே சிக்காதவர்கள். சென்னை கமிஷனரா அருண் IPS அவர்கள் வந்த பிறகு ரவுடிசம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இனிமேலும் சென்னையோட வரலாற்றில் இனிமேல் சென்னையில் ரவுடிசமே இருக்காது அப்படின்னு பார்க்கலாமா? எல்லாரையும் வந்து தவறு செஞ்சாங்கிறதுக்காக சுட்டு கொள்வதல்ல, அவங்க வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வரணும். இந்த சமூக நீரோட்டத்தில் வந்து அவங்களுடைய ஒரு தனி மனிதன் அப்படிங்கிற நம்மளும் சமுதாயத்தில் ஒரு அங்கம். அதில் வந்து தீங்கு நேராத, சமூகத்துக்கு தீங்கு நேராத செயல்களே செய்ய வேண்டும். நம்ம சமூக நீரோட்டத்தோடு சேர்ந்து பயணம் பண்ண வேண்டும் என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பது தானே வந்து காவல்துறையுடைய நோக்கமாக இருக்கும். அந்த நோக்கத்தை திரு அருண் அவர்கள் தற்போது செய்து கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட சரியாகத்தான் இருக்கும். அறிவுரை ஷூட் பண்ணி அரெஸ்ட் பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு போன வருஷம் வந்து சென்னையிலேயே பட்டப்பகல 2 கிலோமீட்டர் தூரம் ஒரு அக்யூஸ்டை துரத்திட்டு போய் அரெஸ்ட் பண்ணாரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது என்ன விஷயம் சார்? அது இல்லை, அறிவழகன் வந்து விக்கிரவாண்டியில் நடந்த ஒரு திருட்டு வழக்கில் ஒரு குற்றவாளியை தேடி வருகிறார்கள். அவர்களை தேடுகிற பணியில் அவர்கிட்ட இவருடைய லிஸ்ட்டில் இருக்காங்க. அப்போது இவர் தான் திருடன் என்று அவருக்கு தெரிய வந்தது சென்னை பிராட்வேல. அப்போ அறிவழகன் அவர் வந்து அந்த விக்கிரவாண்டியத்தை சேர்ந்த மேகநாதன் அப்படிங்கிறவரை அவர் வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிற போது அவர் தப்பி ஓடுறான். யூனிஃபார்ம்லேயே வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் ஓடி சென்று, ஏன்னா அந்த பிராட்வேங்கிறது வந்து மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதி. ஒரு காவல்துறை அதிகாரி சினிமா பாணியில் ஓடிக்கொண்டிருக்கிறாருன்னா 2 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அவ்வளோ பெரிய க்ரௌடில் ஓடி சென்று அவர் மடக்கி பிடித்து அவர் வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினார். அதனால் வந்து சென்னை மாநகர காவல்துறையில் அவரை அழைத்து கௌரவப்படுத்தினார்கள்.
அவர் ஒரு சுறுசுறுப்பாகவும் நல்ல புத்திசாலித்தனத்தோடும் இயங்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி. அப்படிப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் தான் போலீஸ் ஆஃபீஸர் தான் இப்போ வந்து ஓட்டேரி தனிப்படையில் வந்து இந்த ஹரி என்கின்ற அறிவழகனையும் பிடித்திருக்கிறார். அவர் வந்து அவருடைய இன்ஸ்பெக்டர், அந்த டீமுக்கான தலைவர் வந்து வெங்கடேஸ்வரன் என்கின்ற ஆய்வாளர். இவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர், அவர் கீழே இருக்காரு. பட் அந்த டீமில் இவர் இருந்திருக்காரு. ஹி ஆக்டட் இன் சச் எ மேனர். போலீஸாருடைய பணி தொடர வேண்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு இந்த கான்வர்சேஷனை நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.